Very good evening students. Lakshmi NEET coaching center லேந்து இந்த ஒளிப்பதிவு சண்டே அன்னைக்கு நடந்த நீட் எக்ஸாம் கொஷின் பேப்பரோட டிஸ்கஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே நல்லா அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஸோ இன்றைக்கி அதுக்கான டிஸ்கஷன் கொஷின்ஸுக்கான ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம நீட் கோச்சிங் சென்டர் லக்ஷ்மி நீட் கோச்சிங் சென்டர் சார்பாக பதிவிடுறோம். ஸோ நேரடியாக கொஷினுக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஷின் 101லேருந்து நம்ம பாட்னி செக்ஷனுக்கு ஆரம்பிக்குது. ஸோ இதில் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது அடுத்தடுத்த பதிவில் உங்களுக்கு தொடர்ந்து வரும். இந்த காணொலியானது அடுத்தடுத்த பதிவில் வரும். இப்போ இந்த செக்ஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாட்னி ரிலேட்டடான கீ ஆன்சர்ஸ் தான் இப்போ இதில் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் வந்து கொஷின் பேப்பர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் சீரியஸ் தகுந்த மாதிரி மாறி மாறி இருக்குது. இப்போ நான் எடுத்துருக்க கொஷின் சீரியஸ் பார்த்தீங்கன்னா R2 சீரியஸ் அப்படிங்கிற கொஷின் பேப்பர் சீரிஸ் வந்து R2. சரிங்களா? 101 பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஏல 101 to 135 வரையும் இருக்குது பாட்னி கொஷின்ஸ். அந்த ரிமைனிங் இருக்கிறதையும் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஷால் ஐ ஸ்டார்ட் திஸ் discussion part. First one, spindle fibers attached to kinetochores of chromosome during option 1 metaphase, anaphase, 2 second anaphase, third telophase, fourth prophase. ஸோ இதில் ஆன்சர் வந்து மெட்டாஃபேஸ். ஸோ இது டைரக்ட் கொஷின் தான். இது ஸ்பிண்டில் ஃபைபர் வந்து கைனோடோக்கரோட அட்டாச் ஆகும்போது குரோமோசோம் இதில் எந்த பார்ட்டில் நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து டைரக்ட் கொஷின் மெட்டாஃபேஸ். தென் செகண்ட் 102 புல்லிஃபார்ம் செல்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஆப்ஷன் 1 protecting the plant from salt stress, second increasing photosynthesis in monocot, third one providing large spaces for storage of sugar, fourth one inward curling of leaves in monocot. So option fourth option inward curling of leaves in monocots. ஏன்னா புல்லிஃபார்ம் செல்ஸுங்கிறது மோனோகாட்டில் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் அதை வச்சே இது க்ளூவேர்டு தான். சரிங்களா? மோனோகாட் அப்படிங்கிறது க்ளூவேர்டு அதில் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா லீஃபோட ஸ்ட்ரக்சரில் அப்பர் எபிடர்மஸில் இருக்கும் புல்லிஃபார்ம் செல்ஸ். இது இன்னொரு நேம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மோட்டார் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? அதாவது எம்டி ஸ்பேஸ் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பல்ஜாக இருக்கும் செல்ஸு. நம்ம நார்மலாக ரூட்டு ஸ்டெம்லலாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மேட் அப் ஆஃப் சிங்கிள் லேயர் பேரன்கைமாட்டஸ் செல் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இது மட்டும் கொஞ்சம் பல்ஜாக இருக்கிற மாதிரி இருக்கும் செல்ஸ். புல்லிஃபார்ம் செல்ஸ் only presence in monocot leaves. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா 103 போயிடலாம். The capacity to generate a whole plant from any cell of the plant is called micropropagation, differentiation, somatic hybridization, totipotency. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டிபொட்டன்சி. சரிங்களா? இது வந்து பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு நியூ ஒரு செல்லை வச்சு பிளான்ட்டோட எந்த பார்ட் வேணாலும் ஹோல் பிளான்ட்டையுமே நம்மளால் கொண்டு வர முடியும். ஸோ அதான் வந்து அதுக்கு என்ன அந்த ப்ராபகேஷன் டெக்னிக் அந்த டெக்னிக்கு பேர் என்ன அப்படின்னா டோட்டிபொட்டன்சி. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 104. A transcription unit is a DNA is defined primarily by the 3 region in DNA and these are with respect to upstream and downstream end. அதாவது டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்டிங் நீங்கள் எந்த கான்செப்ட் பற்றி பேசுகிறாங்கன்னா ஒப்ரான் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இதில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆன்சர்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்ட்ரக்சரல் ஜீன். அந்த 3 யூனிட் இதில் இருக்கும் ரீஜியன்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும் அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்டில். அந்த 3 ரீஜியன்ஸோட நேம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஸ்ட்ரக்சரல் ஜீன், டிரான்ஸ்போசான், operator gene, first one, then second inducer repressor structural gene, third one promoter structural gene terminator, fourth one repressor operator gene, then structural gene. So the answer வந்து பார்த்தீங்கன்னா third option promoter structural gene terminator. ஓகேங்களா? ஸோ 105க்கு இது ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 104. தென் நெக்ஸ்ட் 105 இது மேட்ச் இட் கொஷின். ஓகேங்களா? மேட்ச் இட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. கிளாஸ்ட்ரிடியம் ஏ லிஸ்ட் 1 இஸ் மேட்சிக், லிஸ்ட் 2 இஸ் கிளாஸ்ட்ரிடியம் பொட்டுலிகம் அப்படிங்கிறது இதில் நமக்கு எதில் வரும்னா பியூட்டரிக் ஆசிட். கிளாஸ்ட்ரிடியம் பொட்டுலிகம் அப்படிங்கிறது பியூட்டரிக் ஆசிடு. சக்காரமைசிஸ் செர்வியங்கிறது ஈஸ்டோட எத்தனால் அப்படிங்கிறது ப்ரிப்பேர் பண்ணுவோம். ட்ரைகோடர்மா பாலிசிஃபாரம் அப்படிங்கிறது சைக்ளோஸ்போரின் ஏ. சரிங்களா? அது சைக்ளோஸ்போரின் ஏ. தென் இஸ் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் ஸ்பீஷீஸ் வந்து ஸ்ட்ரெப்டோகைனேஸ். ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் ஸ்பீஷீஸ் ஸ்ட்ரெப்டோகைனேஸுங்கிற என்சைம் முன்னிலேருந்து அது இந்த காக்கஸுங்கிற வருது வந்து பாக்டீரியா. சரிங்களா? ஸோ பாக்டீரியா இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெப்டோகைனேஸ் அப்படிங்கிற என்சைம் முன்னில
இதுலேருந்து நமக்கு செப்பரேட் ஆகும். சரிங்களா? 105. ஸோ அப்போ ஆன்சர் இதில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் ஆப்ஷன் வரும். A 3, B 1, C 4, D 2. செகண்ட் ஆப்ஷன். சரிங்களா? தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் 106. நெக்ஸ்ட் கொஸ்டின் மேட்ச் ஷீட் தான் இதுவும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இங்கே மார்க் பண்ணிக்கிறது ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய கொஸ்டின் பேப்பர். ஸோ அதனால் அப்படியே ரெகுலராக தெரிகிற மாதிரி இருக்கும். நமக்கு ஆன்சர் நம்ம கிளியராக இதை சொல்லிடுறோம். சரிங்களா? சரி 106 பார்த்தீங்கன்னா லிஸ்ட் 1 லிஸ்ட் 2ஓட மேட்ச் ஆகிருக்கு. மேட்ச் பண்ணுறோம். 2 or more alternative forms of gene. இது எது மேட்ச் ஆகும்னா அல்லீல். ஸோ டெஃபினேஷன் எதுக்கு ஆனது அப்படின்னா அல்லீல். தென் கிராஸ் ஆஃப் F1 progeny with homozygous recessive parent. கிராஸ் ஆஃப் F1 progeny with homozygous recessive parent. இது பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கிராஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? B4 டெஸ்ட் கிராஸ். தென் கிராஸ் ஆஃப் F1 progeny with any of parent. இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் கிராஸ். கிராஸ் ஆஃப் F1 progeny with any of parent back cross. Then D option, number of chromosomes set in plant. Number of chromosomes set in plant அப்படிங்க பார்த்தீங்கன்னா ploidy. அதாவது ploidyல தான் நமக்கு இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் பார்த்துருப்போம். 2n-1, 2n-2, தென் நல்லிசோமி அப்படின்லாம் இருக்கும். ஃபார்முலா இருக்கும் அதில் இருக்க டைப்ஸில். டெட்ராசோமி 2n+1, 2n+2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அது காமனாக எதுன்னு சொல்லுவாங்கன்னா ploidy அப்படின்னு சொல்லுவோம். குரோமோசோம் நம்பரை பேஸாக வச்சு சொல்கிறது. ஸோ த நம்பர் ஆஃப் குரோமோசோம் செட் இன் பிளான்ட். ஸோ டி ஆப்ஷன் ploidy. நெக்ஸ்ட்டு 107. Hint 2 always cuts DNA molecule at a particular point called recognition sequence and it consists of 6 base pair, 4 base pair, 10 base pair, 8 base pair. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா எதுலலாம் ஸ்டார் போட்டுக்கணும் அது ஆன்சர். ஓகேங்களா? 6 பேஸ் பேர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை நமக்கு சீக்வன்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கக்கூடியதை வச்சு நம்ம இதை கவுண்டிங் வந்து சொல்கிறோம். சரிங்களா? தென் நெக்ஸ்ட்டு 108. In a plant, black seed color that is homozygous dominant and then heterozygous character ரெண்டு எடுத்திருக்காங்க. So dominant over white side of color recessive character small b. In order to find out the genotype of black seed plant with which of the following genotype will you cross it? ஸோ என்ன பாசிபிள் இங்கே நமக்கு வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம பேரண்ட் கேரக்டர் ஏதாவது ஒரு பேரண்ட் கேரக்டர் எடுத்துகிட்டு நம்ம டெஸ்ட் கிராஸ் அப்படிங்கிறது இதில் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ரெசசிவ் பேரண்ட்டுக்கும் பண்ணும்போது நமக்கு ஃபைனலாக ஆன்சர் வந்து எது வரும்னா ஸ்மால் பிபி, அதாவது ஹோமோசைகஸ் டுவாஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேரக்டர் தான் நமக்கு இல்லை வரும். நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பயும் போடுற மாதிரி செக்கர் போர்டு போட்டு கண்டுபிடிக்கும். கேமெட்ஸ் எடுத்துக்கோ. இல்லை ஏதாவது ஒரு பேர் மட்டும் பிளாக் சீட் கலர்னா கேபிட்டல் பிபி எடுக்கும்போது நமக்கு வராது. ஸோ கேபிட்டல் பி ஸ்மால் பி. ஸோ இங்கே நம்ம அதாவது ஒரு டால்லஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் பேரண்ட் கேரக்டரில் ஸ்மால் பி. ஸோ நம்ம கேமெட்ஸ் பிரிச்சுட்டு இந்த மெத்தடில் போடும்போது நமக்கு ஃபைனல் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் பிபி நமக்கு கிடைக்கும். சரிங்களா? தென் நெக்ஸ்ட்டு 109. These are regarded as major cause of biodiversity loss. ஸோ அதிகமான பயோடைவர்சிட்டியால் அதிகமாக இழக்கப்படக்கூடியது என்னது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இதில் நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 108க்கு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கு பாருங்கள். ஸோ ரெண்டுமே அவங்க டாமினன்ட் கேரக்டரை எடுத்துகிட்டு அதுலேருந்து லெட்டர்ஸ் காமன் இது எடுத்துக்கிறோம். அப்புறம் ரெசசிவ் பிளாக் சீடு பிளானோட ரெசசிவ் கேரக்டர் எடுத்துகிட்டு பண்ணும்போது நமக்கு ஒரு இது தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். தட் இஸ் அ பி ஸ்மால் பிபி அப்படின்னு வரும். சரி, இவங்க தப்பாக போட்டிருக்கிறாங்க. ஸ்மால் பிபி தான் வரும். சரிங்களா? இந்த மெத்தடு தப்பு. இது வந்து அந்த ஸ்டூடெண்ட் அப்படி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. இது வேறு இன்னும் ப்ராப்பராக இப்படி போட மாட்டோம். ஓகேங்களா? ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் நம்ம மோனோஹைப்ரிட் கிராஸ் பார்த்து போட்டிருப்பீங்க. அதில் வர ரிசல்ட்டை வச்சு நம்ம டெஸ்ட் கிராஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மெத்தடு தான் இங்கே நம்ம ஃபாலோ பண்ணணும். சரி, தென் 109க்கு பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி மேஜர் காஸ் ஆகிறதால என்னெல்லாம் இழப்பு ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் எக்ஸ்ப்ளோயிட்டேஷன், கோ எக்ஸ்டென்ஷன், அதிகமான ஹீட் அந்த ஆகிறது, அப்புறம் இனங்கள் அழிந்து போகக்கூடியது ஏபி. தென் சி வந்து மியூட்டேஷன் இது வராது. டி பார்த்தீங்கன்னா ஹேபிடேட் லாஸ் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன். இ வந்து ஆப்ஷன் மைக்ரேஷன். ஸோ நமக்கு இதுக்கு கரெக்ட் ஆப்ஷன் ஏ பி வரும்.
தென் டி ஹேபிட் லாஸ் அண்டு ஃப்ராக்மெண்டேஷன். இதுதான் வந்து மேஜர் காஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. ஓகேங்களா. அடுத்தது 110 இதில் பார்த்தீங்கன்னா how many molecules of ATP and NADPH are required for every molecule of carbon dioxide fixed in the Calvin cycle. அதாவது ஏடிபி எவ்வளோ ஏடிபி வந்து ஏடிபி கவுண்டிங் NADPH கவுண்ட் வந்து தேவைப்படுது ஒரு மாலிக்கல் எவ்ரி மாலிக்கல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஒரு மாலிக்கல் கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கால்வின் சைக்கிளில் எத்தனை ஏடிபி NADPH தேவைப்படுதுன்னு கேட்குறாங்க, NADPH தேவைப்படுதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 molecule ஆஃப் ஏடிபி அண்ட் 2 molecules ஆஃப் NADPH வந்து தேவைப்படும். சரிங்களா. ஸோ தென் இதில் 4th ஆப்ஷன் அந்த ஸ்டூடெண்ட் மார்க் பண்ணியிருக்காங்க, அது வராது, 3rd ஆப்ஷன் தான் வரும். சரிங்களா. தென் நெக்ஸ்ட்டு which one of the following can be explained on the basis of Mendel's law of dominance. Which one of the following can be explained on the basis of Mendel's law of dominance? ஆப்ஷன் ஏ. இதில் வந்து எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா basis of Mendel's law of dominance அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் out of pair of factors, one is dominant and other is recessive. தென் இது வந்து கரெக்டாக தான் இருக்குது. தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது மெண்டல்ஸ் லா தான். தென் சி பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் அக்கர் இன் பேர் நார்மல் டிப்ளாய்டு பிளான்ட், இதுவும் கரெக்டு. டிஸ்கிரீட் யூனிட் கண்ட்ரோலிங் எ பர்டிகுலர் கேரக்டர் இஸ் கால்டு ஃபேக்டர். ஒரு பர்டிகுலர் கேரக்டர் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது தான் ஃபேக்டர்னு நம்ம சொல்கிறோம். த எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஒன்லி ஒன் ஆஃப் த பேரண்டல் கேரக்டர்ஸ் ஃபவுண்ட் இன் மோனோஹைபிரிட் கிராஸ். மோனோஹைபிரிட் கிராஸில் ஒரு கேரக்டர் மட்டும் இதில் வெளிப்படாது. சரிங்களா. ஸோ பி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அது விட்டுட்டோம் இல்லையா. அல்லீல்ஸ் do not show any expression and both the characters appear as such as in F2 generation. அதாவது do not expression கொடுத்துருக்காங்க. do not expression சொல்ல முடியாது, do not show expression சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே அல்லீலோடைய கேரக்டர் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும். ஸோ பி ஆப்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இது வந்து என்ன சொல்ல டாமினன்ட் ஒன்லின்னு சொல்ல லா ஆஃப் டாமினன்ட் சொல்ல இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ராங் ஸ்டேட்மெண்ட். அங்கே ஷோ ஆகும். ஆக்சுவலாக ஆன்சர் ஷோ அப்படின்னு இருந்தால் கரெக்டு. இங்கே டூ நாட் ஷோன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் இது வந்து தப்பான ஆன்சர். ஸோ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் ACDE. சரிங்களா. ஸோ ACDE மற்றது எல்லாமே கரெக்டு. எது தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த V மட்டும்தான் தப்பு, மிச்சம் எல்லாமே கரெக்டு. ஸோ நமக்கு எதெல்லாம் கரெக்டுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அப்போ பி ஆப்ஷனில் ஷோன்னு வந்திருந்தால் கரெக்டாக இருக்கும். டூ நாட் ஷோன்னு வந்திருக்கு, அதனால அது தப்பு. ஸோ ரிமைனிங் எல்லாமே கரெக்டு. தென் 112 லிஸ்ட் ஆஃப் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷஸ் வாஸ் ரிலீஸ்டு பை. ஸோ இதில் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கிறாங்க. இதில் WWF, FOAM, IUCN, GEAC. இதில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IUCN இன்டர்நேஷ்னல் யூனியன் கோட் ஆஃப் நாமன்கிளேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க தான் வந்து அந்த அழிந்து போன உயிரினங்களை பற்றின தகவல்களை வந்து சேகரித்து வச்சு தேவைப்படும் போது வெளியிடுவது அப்படின்னா இந்த அமைப்பு தான் IUCN. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 113 நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 113 அது பார்க்கும்போது 113 கொஸ்டின் வந்து ஸோ இட் இஸ் அ கொஸ்டின் கிளியராக விசிபிள் ஆகுதா? ஓகே. 113 ட்ராபிக்கல் ரீஜியன் ஷோ கிரேட்டஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்பீஷியஸ் ரிச்னஸ் பிகாஸ். ஸோ பார்த்தீங்கன்னா எதில் வந்து அதிகமாக இருக்குது, கிரேட்டஸ்ட் லெவல் ரிச்னஸ் எதில் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ட்ராபிக்கல் ஆட்டிடியூடு have remained relatively undisturbed for million of years, hence more time was available for species diversification. So first one correct. Then more tropical environment or more seasonal சொல்ல முடியாது, அது தப்பு. ஏன்னா இங்கே நமக்கு ஆட்டம் சீசன் ஸ்ப்ரிங் சீசன் அப்படிங்கிறது தான் இருக்கும். சரிங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா சேம் த்ரூ அவுட் த இயர். சம்மர் வின்டர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வருஷம் ஃபுல்லாக தான் இருக்கும். நமக்கு ஒன்றும் ஆட்டம் சீசன் ஸ்ப்ரிங் இதுன்னு நமக்கு செப்பரேட்டாக ஒரு இது கிடையாது. ஸோ பி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. சி பார்த்தீங்கன்னா மோர் சோலார் எனர்ஜி இஸ் அவைலபிள் இன் ட்ராபிக். கரெக்டு. தென் டி கான்ஸ்டன்ட் என்வரான்மெண்ட் ப்ரொமோட் நிச் ஸ்பெஷலைசேஷன், இதுவும் கரெக்டு. தென் இ ட்ராபிக்கல் என்வரான்மெண்ட்ஸ் ஆர் கன்சிடன்ட் அண்ட் ப்ரெடிக்டபிள்.
ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலது மட்டும் இதுதான் அப்படின்ற மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுவும் கரெக்டு. ஸோ த ஆன்சர் இஸ் ஃபோர்த் ஆப்ஷன் ஏசிடி அண்ட் இ ஒன்லி. ஓகேங்களா. தென் 114th மேட்ச் இட்டு நியூக்ளியோலஸ். எல்லாமே டைரக்ட் கொஷின், அப்படியே ஃபங்க்ஷன் தான், டைரக்ட் கொஷின் தான் இல்லை. சரிங்களா. நியூக்ளியோலஸ். ஸோ நியூக்ளியோலஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா site for active ribosomal RNA synthesis. Site for active ribosomal RNA synthesis. Then centriole பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் இன் கார்ட்வீல் டைரக்டாகவே கொடுத்துருக்காங்க. லியூகோபிளாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் ஸ்டோரிங் நியூட்ரியன்ஸ், தென் கோல்ஜி அப்பாரட்டஸ் அப்படின்னு பார்த்தா சைட் ஃபார்மேஷன் ஆஃப் கிளைகோலிப்பிட், ஸோ இதெல்லாமே அது இந்த ஆர்கனல்ஸோடைய ஃபங்க்ஷன் டைரக்டாகவே கொடுத்துருக்காங்க. சரி, டைரக்ட் கொஸ்டின் தான் இது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன். ஓகேங்களா. தென் 115th கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆக்டினோமார்பிக் ஃப்ளவர். இதுவும் பார்த்தீங்கன்னா டைரக்ட் கொஸ்டின் தான். நமக்கு சொலனேசி ஃபேமிலி இது கொடுத்துருப்பாங்க. அதில் டைரக்டாகவே அதில் வரக்கூடிய ஸ்பீஷீஸ் பார்த்தீங்கன்னா அதில் நமக்கு டேட்டூரா, ஆன்சர் வந்து டேட்டூராங்கிற ஸ்பீஷீஸ் அதில் தான் சொலனேசி ஃபேமிலியில் தான் இருக்குது. ஸோ இதுதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்டினோமார்பிக் ஃப்ளவர். சரிங்களா. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 116 ஐடென்டிஃபை த செட் ஆஃப் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ நமக்கு இதை கொடுத்துருக்கல எத்தனை செட் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐடென்டிஃபை த செட் ஆஃப் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். The flowers of Wallisneria are colorful and produce nectar. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வாலிஸ்னேரியா பார்த்தீங்கன்னா வாட்டர் பாலினேட்டட் ஃப்ளவர். இது வந்து கலர் இருக்காது. சரிங்களா. நோ ப்ரொடியூஸ் நெக்டார், கலர் இருக்காது, நெக்டாரும் ஃபார்ம் ஆகாது. ஸோ அதனால் ராங் ஸ்டேட்மெண்ட் இது. அவங்க எது கரெக்டுன்னு தான் கேட்குறாங்க. சரிங்களா. சரி, ஓகே, அதை விட்டுடலாம். ஸோ பி பார்த்தீங்கன்னா த ஃப்ளவர்ஸ் ஆஃப் வாட்டர் லில்லி தட் மீன் அவுட் சைட் ஆர் நாட் பாலினேட்டட் பை வாட்டர். இது கரெக்டு. வெளியில் வந்து பாலினேஷன் நடக்காது. தென் இன் மோஸ்ட் ஆஃப் வாட்டர் பாலினேட்டட் ஸ்பீஷீஸ் த pollen grains are protected from வெட்டிங். ஈரமாகிறத வந்து பண்ணுது. வாட்டர் பாலினேஷன் ஆகிற ஸ்பீஷீஸ் வந்து பார்த்தீங்கன்னா pollen grains வந்து ஈரமாகாமல் தடுக்குதுன்னு சொல்கிறாங்க. இது ஓகே, கரெக்டு. pollen grains of some hydrophyte are long and ribbon-like structure. ஸோ pollen grains of some hydrophyte, அதாவது பார்க்குறதுக்கு லாங்காக இருக்கும், அதே சமயம் ரிப்பன் மாதிரி இருக்கும், ரிப்பன்-லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும். இதுவும் கரெக்டு தான். In some hydrophytes, the pollen grains are carried passively inside of water. தண்ணிக்குள்ளேயே இருக்கும், அந்த pollen grains-ஐ வந்து இந்த வாட்டருக்குள்ளேயே கேரி பண்ணியிருக்கோம். இந்த பாயிண்ட்டுமே கரெக்டு தான். ஸோ அப்போ இங்கே நமக்கு தப்பு எதுனா ஏ மட்டும்தான் தப்பு, ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே கரெக்டு. அப்போ பிசிடிஇ எல்லாமே அந்த தேர்ட் ஆப்ஷன் வரும். சரிங்களா. அடுத்து நெக்ஸ்ட் 117, what is the fat of piece of DNA carrying only gene of interest which is transferred into an alien organism அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எப்படி ஒரு பீஸ் ஆஃப் டிஎன்ஏ வந்து எப்படி கேரி பண்ணி ஜீன் இதை எடுத்துகிட்டு போயிட்டு அதர் ஆர்கனிசத்துக்கு அதாவது தட் மீன் அலியன் ஆர்கனிசத்துக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் வந்து இதில் பி ஆப்ஷன் தான் கரெக்ட். இட் மே பி இன்டகிரேட்டட் இன்டு ஜீனோம் ஆஃப் த ரெசிபியன்ட். இன்டகிரேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெசிபியன்னா எது எடுத்து ரிசீவ் ஆகுதோ அதுதான் ரெசிபியன்ட். ஸோ இன்டகரல் போட்டால் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பி ஆப்ஷன் தான் இதில் கரெக்ட், பி கரெக்டு. தென் பார்த்தீங்கன்னா தென் சி ஆப்ஷன், இட் மே மல்டிப்ளை அண்ட் பி இன்ஹெரிட்டட் அலாங் வித் ஹோஸ்ட் ஆஃப் டிஎன்ஏ. மல்டிப்ளை ஆகும், இன்ஹெரிட்டனோட ஹோஸ்ட் டிஎன்ஏவோட இது சேர்ந்து மல்டிப்ளை ஆகும். The alien piece of DNA is not an integral part of chromosome. இதே வெளியில் பார்ட்டோடைய டிஎன்ஏ வந்து மிங்கிள் ஆகாது. அதாவது குரோமோசோம் உள்ள ஒரு பார்ட்டோட மிங்கிள் ஆகாது. தென் இட் ஷோஸ் எபிலிட்டி டு ரெப்ளிகேட். சம்டைம் வந்து ரெப்ளிகேட் ஆகுமா, இட் ஷோஸ் எபிலிட்டி ரெப்ளிகேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அப்போ இந்த டிஎன்ஏ கேரி ஜீன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது என்னென்ன பாயிண்ட்ஸுக்கு பொருந்தும் அப்படின்னா பிக்கும் சிக்கும் மட்டும்தான் பொருந்தும். B answer B and C only. It may be get integrated, then it may be multiply by the inherited along with the host of DNA. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 118 கொஸ்டின் 118 given below are two statement. given below are two statement. இப்போ ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க.
இது பார்த்தீங்கன்னா parenchyma is a living but collenchyma is a dead tissue. உங்களுக்கே தெரியும் இது அனாட்டமி டாப்பிக்கில் வரக்கூடிய கொஷின்ஸு. பேரங்கைமா எப்பயுமே லிவிங் டிஷ்யூ தான், கோலன்கைமாவும் லிவிங் டிஷ்யூ. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க, டெட் டிஷ்யூன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இது ராங் ஸ்டேட்மெண்ட். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ராங். தென் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஜிம்னோஸ்போம் லேக் சைலம் வெசல்ஸ் பட் பிரசன்ஸ் ஆஃப் சைலம் வெசல் இன் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஆஞ்சியோஸ்போம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நமக்கு லேக் ஜிம்னோஸ்போமில் சைலம் கம்மி வெசல் இல்லை. ஓகே, சைலம் வெசல் வந்து எதில் இருக்குது, ஆஞ்சியோஸ்போமில் இருக்குது. இந்த பாயிண்ட்டு கரெக்டு. ஸோ அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ராங்கு. போத் ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு ஐ மீன் இவங்க சொல்லியிருக்கிறதுல ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு வந்து ராங். தென் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. இதில் அவங்க தப்பாக மார்க் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ஃபால்ஸ் பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ட்ரூ. தேர்ட் ஆப்ஷனை நோட் பண்ணிக்கோங்க. அவங்க தப்பாக மார்க் பண்ணியிருக்காங்க. நான் தேர்ட் ஆப்ஷன் இதில் மார்க் பண்ணிக்கோங்க. Then 119th question. Formation of interfascicular cambium from fully developed parenchyma cell is example of. For answer வந்து D differentiation. இதில் டைரக்ட் கொஸ்டின் தான். என்ன அப்படின்னா இப்போ parenchyma cells வந்து அதுலேருந்து தான் நமக்கு இந்த இன்டர்ஃபாசிகுலர் கேம்பியம் ஃபுல்லி ஃபார்ம்டு மெரிஸ்டம்லேருந்து மெரிஸ்டம் ஃபுல்லி ஃபார்ம்டு மெரிஸ்டம் சொன்னால் கேம்பியம் ஃபார்ம் ஆகிறது. சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து பர்மனன்ட் செல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரிஸ்டமேட்டிக் செல் அலாங் வித் அகெயின் டிவைடட் அப்படின்னா திரும்பவும் ரீக்ரியேட் ஆகிறதால இதை டி டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இது வந்து செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. தென் 120 விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் ஏ க்ரைட்டீரியா ஃபார் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்கை. ஃபங்கை பொறுத்தவரையும் இதில் என்ன எதில் அந்த கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் எது வராதுன்னு கேட்குறாங்க. மோட் ஆஃப் நியூட்ரிஷன் வந்து வராது. மோட் ஆஃப் ஸ்போர் ஃபார்மேஷன், ஃப்ரூட்டிங் பாடி, மார்ஃபாலஜி ஆஃப் மைசீலியம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வரக்கூடியது ஃப்ரூட்டிங் பாடியெலாம் இருக்கும். அவங்க எது க்ரைட்டீரியா இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் தான் இங்கே க்ரைட்டீரியா இல்லை. அது என்ன சொன்னால் இன்னொரு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஹெட்டிரோட்ராஃபிக் அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டிரோட்ராஃபிக். ஓகேங்களா? ஹெட்டிரோட்ராஃபிக். தென் 121 பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஷின். த கோஃபேக்டர் ஆஃப் என்சைம் கார்பாக்சி பெப்டைட் இஸ் ஏ. இதில் கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஜிங்க்கு தான் கரெக்டு. கோஃபேக்டர் என்சைம் கார்பாக்சி பெப்டைடேஸ் இதுக்கு ஜிங்க்கு. தென் 122 பார்த்தீங்கன்னா ஆக்சின் இஸ் யூஸ்டு பை கார்டனர் டு ப்ரிப்பேர் வீட் ஃப்ரீ. ஆக்சின் இஸ் யூஸ்டு பை கார்டனர் to prepare by weed free lawn but no damage is caused to grass as auxin. but no damage, அதாவது கிராஸை வந்து பாதிக்காதுன்ற. ஆக்சின் வந்து கார்டனில் தேவையில்லாத இதுக்கு இது பண்ணுறது யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் கிராஸுக்கு யூஸ் பண்ணும்போது அது டேமேஜ் ஆகலை அப்படின்னா என்ன ரீசன் அப்படின்ற மாரி இது கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் அப்சிஷன் ஆஃப் மெச்சூர் லீவ்ஸ் ஒன்லி, இது வராது. கேன் ஹெல்ப். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டஸ் நாட் அஃபெக்ட் மெச்சூர் மோனோகாட்லிடன்ஸ் பிளான்ட், அதாவது மோனோகாட்லிடன் பிளான்ட்டை வந்து இதை அஃபெக்ட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதான் ஆன்சர். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேன் ஹெல்ப் இன் செல் டிவிஷன் இன் கிராஸ் டு ப்ரொடியூஸ் அ க்ரோத்து. ஃபோர்த் வந்து ப்ரொமோட் த எபிக்கல் டாமினன்ஸ். ஸோ இது வந்து ஆன்சர் செகண்ட் ஒன்று தான் கரெக்டு. நான் எது ஸ்டார் போட்டிருக்கணும் அதுதான் உங்களுக்கு இதில் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? தென் நெக்ஸ்ட்டு 123. A pink flower snapdragon plant was crossed with red flower snapdragon plant. What type of phenotype are expected in the progeny? So இது நமக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன். ரெட் ஃப்ளவர் as well as pink flower planta, only pink flower planta, red pink as well as white flower planta, fourth only red flower planta. தேர்ட் ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். சரிங்களா? நம்ம இந்தமாரி எடுத்துக்கிறோம், ரெட் பிளான்ட் எடுத்துக்கிறோம், தென் பிங்க் பிளான்ட் எடுத்துக்கிறோம். கேமெட்ஸ் பிரிச்சுட்டு நம்ம கிராஸ் பண்ணி போடும்போது அவங்க கேட்குறது எது என்ன வாட் டைப் ஆஃப் ஃபினோடைப் இஸ் எக்ஸ்பிரஸ்டு ப்ரோஜெனி, இந்த இதில் எது எக்ஸ்பிரஸ் ஆகுது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ரெட்டும் ஃபார்ம் ஆகும், பிங்க்கும் ஃபார்ம் ஆகும், அஸ் வெல் அஸ் ஒயிட்டும் ஃபார்ம் ஆகும். ஃபுல்லி ரெசசிவ் பார்த்தீங்கன்னா ரெசசிவ் பண்ணுற ஒயிட்டும் ஃபார்ம் ஆகும். ஸோ இதில் ரெட் பிங்க் அஸ் வெல் அஸ் ஒயிட் ஃப்ளவர் பிளான்ட். நெக்ஸ்ட்டு 124. Which of the following required
which are the following are required for that dark reaction of photosynthesis. ஒரு டார்க் ரியாக்ஷன் நடக்கணும்னா என்னெல்லாம் தேவை அப்படின்னு கேட்குறாங்க. லைட்டு தேவை, லைட் வராது, குளோரோஃபில் வராது, CO2 ATP NADPH. ஸோ நமக்கு CD தென் E செகண்ட் ஆப்ஷன் தான் வரும். சரிங்களா? அடுத்தது 125 பார்த்தீங்கன்னா மேட்ச் இட் பண்ணுறோம். சரிங்களா? ரைசோபஸ்ங்கிறது பிரெட் மோல்டு, உஸ்டிலா டேரக்ட் கொஸ்டின் இதெல்லாம். உஸ்டிலாகோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உஸ்டிலாகோ, ஸ்மட்டு ஃபங்கஸ்ஸு, பக்சீனியா பக்சீனியா வந்து பார்த்தீங்கன்னா ரைசோபஸ் பிரெட் மோல்டு. ஏக்கு வந்து 3 ஆப்ஷன் பிரெட் மோல்டு. ஓகே, அகாரிகஸ் தான் மஷ்ரூம் வரும். டிக்கு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன். ஓகே, ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்கள். ரைசோபஸ் பிரெட் மோல்டு, உஸ்டிலாகோ ஸ்மட் ஃபங்கஸ், பக்சீனியா ரஸ்ட் ஃபங்கஸ், அகாரிகஸ் மஷ்ரூம். சரிங்களா? ஃபோர்த் ஆப்ஷன் தான் வரும். தென் 126 பார்த்தீங்கன்னா த லாக்டோஸ் ப்ரெசன்ட் இன் க்ரோத் மீடியம் த பாக்டீரியா இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் டு த செல் பை த ஆக்ஷன் ஆஃப். இதில் என்ன என்சைம் யூஸ் ஆகும் பாக்டீரியா குரோத்துக்கு அப்படின்னு டிரான்ஸ்போர்ட் ஆகிறதுக்குன்னா பெர்மியேஸ் அப்படிங்கிற என்சைம். ஓகேங்களா? அடுத்தது த ஈக்குவேஷன் ஆஃப் வெர்ஹல்ஸ்பியர் லாஜிஸ்டிக் க்ரோத். நம்ம க்ரோத்துங்கிற டாபிக் இதை படிப்போம் பிளான் ஃபிசியாலஜியில். அதில் இந்த ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலாவில் ஒரு பர்டிகுலர் இதை மட்டும் எது இண்டிகேட் பண்ணுறது, எதை இண்டிகேட் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. ஃபார்முலா பார்த்தீங்கன்னா dN/dt ஈக்குவல் டு RN ஹோல் த ப்ராக்கெட் K-N/K. ஸோ இந்த ஈக்குவேஷனில் K வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. பயோட்டிக் பொட்டன்ஷியல், கேரிங் கெப்பாசிட்டி, பாப்புலேஷன் டென்சிட்டி, இன்ட்ரென்சிக் ரேட் ஆஃப் நேச்சுரல் இன்க்ரீஸ். ஸோ இது கேரிங் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். கேரிங் கெப்பாசிட்டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 128 கொஸ்டின். 128 inhibitor of succinic dehydrogenase enzyme by malonate is classical example of. Inhibition of succinic dehydrogenase enzyme by malonate is a classical example of. ஸோ இது வந்து நமக்கு ஆப்ஷனில் ஃபீட்பேக் இன்ஹிபிஷன், காம்ப்ளிட் இன்ஹிபிஷன், என்சைம் ஆக்டிவேஷன், கோஃபேக்டர் இன்ஹிபிஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிட் இன்ஹிபிஷன் தான். இதில் வந்து என்சைம் ஆக்டிவிட்டி இருக்காது. ஸோ காம்ப்ளிட் இன்ஹிபிஷனை பொறுத்தவரை த்ரூ நோ என்சைம் ஆக்டிவிட்டி. ஸோ அதனால் இதுதான் செகண்ட் ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டு. அடுத்தது த டைப் ஆஃப் கன்சர்வேஷன் இன் விச் த த்ரெட்டன் ஸ்பீஷியஸ் ஆர் டேக்கன் அவுட் ஃப்ரம் த நேச்சுரல் ஹேபிடேட் அண்ட் பிளேஸ்ட் இன் த ஸ்பெஷல் செட்டிங் வேர் தே கேன் பி ப்ரொடெக்டட் அண்ட் கிவ் ஸ்பெஷல் கேர் இஸ் கால்டு. ஸோ த்ரெட்டன் ஸ்பீஷியஸை வந்து நம்ம ஒரு டேக் கேர் பண்ணும்போது அதோடைய ஹேபிடேட்லேருந்து ஸ்பெஷல் கேர் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியதுக்கு அந்த மெத்தடு என்ன பேருன்னு கேட்குறாங்க. நம்ம இங்கே வந்து எக்ஸிட்டு கன்சர்வேஷன்னு நமக்கு ஆப்ஷனில் வரணும். பட் இல்லை, இன்சிட்டு இதுக்கு வராது. ஸோ அதனால் நம்ம இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓரளவு மேட்ச் ஆகுது. பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் பற்றி தான் கான்செப்ட். ஸோ அதனால் இதுதான் ஆன்சர். இங்கே சப்போஸ் இது எக்ஸிட்டு கன்சர்வேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதை தான் நம்ம போடணும். சரிங்களா? தென் 130 ஒரு டயக்ராம் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ஃப்ளார் பேஸ்ட் ஆன் த பொசிஷன் ஆஃப் கேலிக்ஸ், கொரோலா அண்ட் ஆண்ட்ரிஷியம். இந்த பொசிஷனை வச்சு இது வந்து என்ன டைப் ஆஃப் ஃபிகர் இது ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. அதாவது கேலிக்ஸு, கொரோலா, ஆண்ட்ரிஷியம், ஓவரி இது அமைப்பை வச்சு இது ஹைப்போகைனஸா, எபிகைனஸா, பெரிகைனஸா, எப்பியா, பெரிகைனஸ் ஆர் பெரிகைனஸ், எபிகைனஸ் ஆர் ஹைப்போகைனஸ்ன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா பெரிகைனஸ் தான் வரும். ரெண்டுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இல்லை. அந்த ஷார்ட் கீழே இருக்கக்கூடிய அந்த ரிசெப்டபிள் பார்ட் மட்டும்தான் கொஞ்சம் தெரியுமே தவிர மற்றபடி எல்லாமே சேம் பொசிஷனில் தான் இருக்குது. அதனால் ரெண்டு பக்கமுமே பெரிகைனஸ் தான் வரும். இதுக்கு ஆன்சர் சி ஆப்ஷன் 3. தென் 132 lecithin, a small molecular weight organic compound found in living tissue, is an example of. Lecithin, a small molecular weight organic compound found in living tissue. எக்ஸாம்பிள் வந்து எதுனா பாஸ்போலிபிட். சரிங்களா? தென் 133 பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். குரோமோசோம் become gradually visible under light microscope during liptoting stage. ஸோ குரோமோசோம் வந்து நல்லா லைட் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது லெப்டோட்டிங் ஸ்டேஜில் பார்க்கும்போது நல்லா கிளியராக தெரியும். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. தென் ஸ்டேட்மெண்ட் 2 பார்த்தீங்கன்னா the beginning of diploting stage is recognized by dissolution of synatomal complex.
The beginning of diplotin stage is recognized by dissolution of synatomal complex. அப்படின்னு ரெண்டுமே கரெக்டு தான் சரிங்களா. போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஸ்டேட்மெண்ட் 2 போத் ஆர் கரெக்டு. தென் ஒரு டயக்ராம், அகைன் டயக்ராம் கொஸ்டின். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரூட்டோடைய அந்த பார்ட்டை வந்து நமக்கு சீடோடைய பார்ட்டை நமக்கு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. இதில் டிசைன் டு ஃபார்ம் ரூட் வென் த சீட் ஜெர்மினேட், எந்த பார்ட்லேருந்து சீட் ஜெர்மினேட் ஆகும், ஏபிசிடி விச் பார்ட் இஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு சி இல்லை ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சியில் இருக்கா தேர்ட் ஆப்ஷன் டி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இந்த பார்ட்டில் தான் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிறது. ஸோ ரேடிக்கல் அப்படின்னு சொல்லுவது அதுதான் ரூட்டை வந்து ஃபார்ம் பண்ணுறது. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 135 இந்த கிவன் ஃபிகர், இதுவும் வந்து ஒரு டயக்ராம் கொஸ்டின் தான். ஸோ என்ன சொல்கிறாங்க, விச் காம்பனண்ட் ஹேஸ் அ தின் அவுட்டர் வால், அவுட்டர் போர்ஷன் வந்து தின்னாக இருக்குது அண்டு இன்னர் வால் வந்து திக்காக இருக்குது. ஸோ அப்போனா அந்த போர்ஷன் என்ன அப்படி சொல்லுவோம்னா சி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா காட் செல் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா காட் செல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ சி ஆப்ஷன் தான் கரெக்டு. தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 136 இதில் மேட்ச் பண்ணுறோம். குல்ட் இது வந்து டைரெக்டாகவே இருக்குது நமக்கு என்சிஆர்டியில் பாக்ஸ் ஐட்டம் மாதிரி. இப்போது நம்ம எப்படி பாக்ஸ் ஐட்டம் கொஸ்டின்ஸில் டியூனோ இன்ஃபர்மேஷன் மாதிரி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் படிப்போம் இல்லைங்களா, அதே மாதிரியே இதில் அழகாக என்சிஆர்டி புக்கில் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. குல்ட் 4 அப்படின்னா எனேபிள் குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட் இன்டு செல். தென் இன்சுலின்ங்கிறது ஹார்மோன், ட்ரிப்சின் அப்படிங்கிறது என்சைம், கொலாஜன்ங்கிறது இன்டர்செல்லார் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன். தென் 137 பார்த்தீங்கன்னா அகைன் மேட்சிட்டு சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் எதில் வேணால் மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸு, கிளைகாலிசிஸ் வந்து சைட்டோபிளாசம், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வந்து இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன், புரோட்டான் கிரேடியன்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா, ஃபஸ்ட் ஆப்ஷன். இதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன். தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் மேட்சிட்டு ராபர்ட் மே அவர் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் குளோபல் ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டி அட் அபவுட் 7 மில்லியன். தென் அலெக்சாண்டர் வான் ஹம்பல்ட் அவங்க வந்து ஸ்பீஷியஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப். தென் பால் என்ரிச் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் ரிவர்ட் பாப்பர் ஹைபாத்திசிஸ். டேவிட் டால்மின் அப்படிங்கிறவங்க லாங் டேர்ம் ஏகோசிஸ்டம் சரிங்களா. ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. 139 பாருங்கள். ஸ்ப்ரேயிங் சுகர் கேன் கிராப் வித் விச் ஆஃப் த ஃபாலோவிங் பிளான்ட் growth regulator increase the length of stem thus increasing the yield அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் கேன் கிராப்பில் எது அதிகமாக இதாகும்போது ஸ்ப்ரே பண்ணும்போது ஸோ க்ரோத் ரெகுலேட்டர் வந்து இதாகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இன்க்ரீஸ் இல்லை ஸ்டெம்மோடல எது இன்க்ரீஸ் ஆகுதா, ஈல்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அகெயின் எந்த பார்ட் எடுத்தாலும் இன்க்ரீஸ்ன்னு கேட்டாலே அது ஜிப்ரலின்ங்கிற ஹார்மோன் தான். 1 2 3 4 நமக்கு கொடுத்து ஆன்சர் படி பார்த்தோன்னா ஜிப்ரலின் தான் இங்கே கரெக்டான ஆன்சர். அடுத்தது ஜெனட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க என்னென்ன யார் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற 140 கொஷினு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ தான் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. ஃப்ரெடரிக் கிரிஃபித் டிரான்ஸ்ஃபார்மேஷன், ஃப்ரான்சிஸ் ஜேக்கப் அண்ட் அப்படி பார்த்தீங்கன்னா லாகோப்ரான், ஹெர்கோபின் கொரானா அப்படிங்கிறவங்க ஜெனட்டிக் கோட், மிசல்சன் அண்ட் ஸ்டால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமி கன்சர்வேட்டிவ் டிஎன்ஏ சரிங்களா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி டேரக்ட் கொஷின் தான். 140. The next question வந்து 141. In an ecosystem in net primary productivity NPP first trophic level நமக்கு அவங்க லெவல் இது கொடுத்துருக்காங்க 100 into KCl-2 for the bracket YR-1. What would be the GPP gross primary productivity of the third trophic level of the same ecosystem? இது நமக்கு வந்து ஃபார்முலா மாதிரி இருக்குது. இது ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன் தான் 10x KCl-2 YR-1 ஓகேங்களா. அடுத்தது 142 பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை தி ஸ்டெப் இன் ட்ரைகார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள் which does not involve oxidation substrate. இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு தேர்ட் ஆப்ஷன் தான் வரும். தேர்டு இல்லை செகண்ட்
சக்சினியல் கோ எது இன்வால்வ் ஆகாதுன்னு கேட்குறாங்க. சக்சினியல் கோ இன்சைம் ஏ, சக்சினிக் ஆசிட். இதுதான் சாரி மாற்றி சொல்லிட்டு செகண்ட் ஆப்ஷன் தான் வரும். என்னென்னா சக்சினிக் ஆசிட் மேலிக் ஆசிடாக மாறும். சரிங்களா? ஆனால் இது வந்து ஆக்சிடேஷன் நடக்கும். எதில் இன்வால்வ் ஆகலைன்னு தான் கேட்குறாங்க. அப்போ there is no oxidation for the photosynthesis அப்படின்னு பார்த்தா செகண்ட் ஆப்ஷன் தான். Then 143 which of the following are fused in somatic hybridization involving two varieties of plant. ஸோ நம்ம இங்கே நமக்கு பிடிசி டாபிக் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரு அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா சொமாட்டிக் ஹைப்ரிடைசேஷன்னாலே ரெண்டு சொமாட்டிக் செல்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகி ஃபார்ம் ஆகக்கூடிய பார்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே நம்ம புரோட்டோபிளாஸ்ட் தான் எடுத்துப்போம். சரிங்களா? ஸோ புரோட்டோபிளாஸ்ட் தான் இருந்து ஆன்சர். ஸோ இதை நார்மலாக செல் இதில் ஃபியூஸ் ஆகிறது புரோட்டோபிளாஸ்டில் தான் ஃபியூஸ் ஆகும். அதனால் ஆன்சர் வந்து இங்கே புரோட்டோபிளாஸ்ட் தான். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேட்சிட்டு டைப்ஸ் ஆஃப் ஸ்டேமனு எக்ஸாம்பிள் எது கண்டிஷன் கொடுக்குறோம். மோனோடெல்ஃபஸ்னால் என்ன வரும்? சைனா ரோஸில் மோனோடெல்ஃபஸ் வரும். டையடெல்ஃபஸ் வந்து பட்டாணி பி, பாலியடெல்ஃபஸ் வந்து சிட்ரஸ், எபிஃபிலஸ் வந்து லில்லி. ஆப்ஷன் 4. 144 4. தென் 145 பார்த்தீங்கன்னா ஸோ ரீட் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட். ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் அண்ட் சூஸ் த செட் ஆஃப் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு ஃபேயோஃபைசி பற்றின கேரக்டர்ஸ் அப்படியே கொடுத்துட்டாங்க. இதில் ஏ ஆப்ஷன், சி, டிஇ எல்லாமே கரெக்டு. சரிங்களா? படித்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும். பி மட்டும்தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஊகேமஸ் மட்டும்தான் இதில் இருக்குங்கிறாங்க. ஊகேமஸ் மட்டும் கிடையாது, ஐசோ ஐனசோ எல்லாமே தான் உண்டு. சரிங்களா? அதனால் இதில் வந்து கரெக்டுன்னு பார்த்தா பியை தவிர மிச்சம் எல்லாமே கரெக்டு. ஏபிசிடி ஒன்லி. அண்ட் 146 பார்த்தீங்கன்னா which one of the following statement is correct regarding the process of replication in E. coli அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு நமக்கு ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன். இப்போ டிஎன்ஏ டிபெண்டன்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ்ங்கிறது 5' 3' இருக்கிறது இப்படி வராது, தப்பு. டிஎன்ஏ டிபெண்டன்ட் டிஎன்ஏ பாலிமரேஸ் கேட்டலைஸ் அப்படின்னா 3' 5' டைரக்ஷன் இப்படி வரதும் தப்பு. தென் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ டிபெண்டன்ட் டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படிங்கிறதும் நமக்கு 3' 5'ங்கிறது தப்பு. ஒன்று டிஎன்ஏ மேலே இருக்கக்கூடிய பார்ட்டு கீழே இருக்கக்கூடிய பார்ட்டு இது ரெண்டையும் பார்த்தீங்கனாலே இது ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். இதில் தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. டிஎன்ஏ டிபெண்டன்ட் டிஎன்ஏ பாலிமரைசேஷன் நடந்து 5' 3' தான் வரணும். சரிங்களா? மறு ரெண்டு பக்கமும் டிஎன்ஏ இருக்கணும். அந்த டைரக்ஷன் 5' 3' தான். சரிங்களா? ஸோ இதை வந்து தேர்ட் ஆப்ஷன். தென் 147 பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ப்ரெசென்ட் இன் குளோரோபிளாஸ்டிஸ் எதுனா சர்க்குலர் டபுள் ஸ்டாண்டர்ட். பிளாஸ்மியில் தான் நம்ம எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ சொல்லுவோம். அகைன் டிஎன்ஏ குளோரோபிளாஸ்ட்லேயும் அதே தான் சர்க்குலர் டபுள் ஸ்டாண்டர்ட் தான் சொல்லுவோம். சரிங்களா? தென் நெக்ஸ்ட்டு 148 பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டயக்ராம் இதில் கொடுத்துருக்காங்க, டயக்ராம் பிக்சர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பாலினேட்டட் ஃப்ளவர்ஸ் ஷோவிங் ஸ்டேமன் வித் மியூசிலேஜினஸ் கவரிங். அதாவது வாட்டர் பாலினேஷன் ஃப்ளவருன்றாங்க. இதில் வந்து மியூசிலேஜ் கவர் ஆயிருக்குன்றாங்க. அப்படி கிடையாது. தென் கிறிஸ்டோகமஸ் ஃப்ளவர் ஷோவிங் ஆட்டோகேமி. கிறிஸ்டோகமஸ் ஃப்ளவர் எதுவும் கிடையாது. தென் காம்பேக்ட் இன்ஃப்ளாரசன்ஸ் ஷோவிங் கம்ப்ளீட் ஆட்டோகேமி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து கிடையாது. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஃபோர்த் ஒன்று தான். விண்ட் பாலினேஷன் பிளான்ட் இன்ஃப்ளாரசன்ஸ் ஷோவிங் ஃப்ளவர்ஸ் வித் வெல் எக்ஸ்போஸ்டு ஸ்டேமன். ஸ்டேமன் வந்து நல்லா ஃபெமிலியராக தெரியும். இன்ஃப்ளாரசனில் வந்து ஃபெமிலியராக தெரியும். தென் ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்டு. 149 பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 1 பார்த்தீங்கன்னா இன் C3 plants some oxygen bind to ribosco, hence carbon dioxide emission is decreased. அந்த ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்டு. ஸ்டேட்மெண்ட் 2 பார்த்தீங்கன்னா C4 plant mesophil cells show the very little photo respiration while bundle sheath sultan do not show the photo respiration. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 1 is true, இது வந்து ஃபால்ஸ். ஏன்னா பண்டில் ஷீத் do not photo respiration சொல்கிறது ரெஸ்பிரேஷன் பண்ணும், அது ரெஸ்பிரேஷன் பண்ணாதுன்னு இங்கே கொடுத்துருக்காங்க, அதனால தப்பு. சரிங்களா? 149க்கு 2. தென் 150 பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணும்போது ரோஸ்க்கு வந்து என்ன பண்ணுவோம் பெரிகைனஸ் ஃப்ளவர். பட்டாணி வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜினல் பிளசன்டேஷன். காட்டன் வந்து ட்விஸ்டட் ஈஸ்டிவேஷன். தட் காட்டன் மீன்ஸ் மால்வேசி ஃபேமிலி. தென் மேங்கோ ட்ரூப் அது தெரிஞ்சது. இது எல்லாமே டேரக்ட் தான். சரிங்களா? ஆப்ஷன் வந்து ஃபோர்த் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாட்னி கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து சுவாலஜி பார்ட்டில் இருக்கிறத பார்க்கலாம். சரிங்களா? அப்கமிங்கில்